வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ஜீவாவோட ஃப்ரெண்டு ஜீவாவுக்கு எப்படியாவது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனோஜுக்கு சந்தோஷ் சார் ஒரு 10,00,000 பணம் அனுப்புனதை எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பின அந்த ஒரு பெண்ணை வச்சு எஸ்எம்எஸ்லாம் அனுப்ப வச்சு அதுக்கு மனோஜையும் பதிலுக்கு எஸ்எம்எஸ் பண்ணது மாதிரி சூழ்நிலை வந்த உடனே வீட்டுக்கு தனியாக வர வச்சு ஆட்களை ரெடி பண்ணி எப்படியா நீ கல்யாணம் முடியாத ஆன பொண்ணுக்கு வந்து நீ எப்படியா எஸ்எம்எஸ் அனுப்ப வைப்ப, ஒழுங்கு மரியாதையாக செட்டில்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டே இரு, இல்லையா உன்னை உள்ளே வச்சுருவோம் பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு சொன்னோன்னே ரொம்பவே அரண்டு போயிருந்தார். ஆகா சரி வராது போலையே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கேட்குற பணத்தை கொடுத்துட்றாரு. இது மட்டும் இல்லை, மாதம் நீ 10,00,000 கொண்டு கொடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் என்னால் முடியாது அப்படிங்கிறாங்க. முடியலை அப்படின்னா நீ அனுப்பின எஸ்எம்எஸ்ஸாக இருக்கட்டும், நீ பேசின ரகசிய பேச்சாக இருக்கட்டும், இந்த பேச்சை எல்லாத்தையுமே கொண்டு அதிகாரிட்ட கொடுப்போம், நீ பிறகு கம்பி தான் என்னுவ களி தான் திம்ப, இப்படி நீ வந்து சந்தோஷமாக பேசிக்கிட்டு ஃபர்னிச்சர் கடை நடத்த முடியாது, ஏன் பெரிய டீலராக கூட இருக்க முடியாது, இந்த மாதிரி இருக்கிறாரு, இவருக்காக வந்து நீங்கள் டீலர்ஷிப் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்நேஷ்னல் டிவி கம்பெனிக்கும் தகவல் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. தயவுசெய்து எதுவும் பண்ணிடாதீங்க, பேமெண்ட்டாக ஒரு 10,00,000 தந்துருக்கிறாரு, இன்னும் நாட்கள் நீடிக்க சப் டீலர் நிறைய வருவாங்க, எனக்கு மாதம் கூடுதலாக கிடைக்கும், தந்துடுறேன், தயவுசெய்து என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. ரோஹினிட்ட எந்த பதிலும் சொல்ல முடியாமல் திருதுன்னு முழிச்சிட்ருக்காரு. இதை வந்து ஜீவாட்ட சொல்கிறாங்க. ஜீவா வந்த முன்னாடி, ஜீவா உன்னை நான் சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த மாதிரிலாம் வேலை பண்ணியிருக்கேன், அந்த மனோஜ் நடி உன்ட்ட 3,00,000 ஆட்டையே போடுறது, அவன்கிட்ட வட்டியும் முதலுமா நான் ஒரு ஆளை செட் பண்ணி வாங்கிட்டேன்டி, இது வந்து ஒரு 1.5 மாத பிளான் தான் அப்படிங்கிறாங்க. பாரு இவ்வளோ தரமாக இருக்கா. ஆனால் அந்த மனோஜ் வந்து சுயநலவாதி தான். அந்த சுயநலவாதி கொடுத்த பணத்தை வச்சு தான் நான் இந்த லெவலுக்கு வந்தேன். ஆனால் அவங்க அப்பா உண்மையிலேயே நல்லவராக தான் இருக்கணும், அவர் பணம் தான் இவ்வளோ பன்மடங்கு பெருகிருக்கு, அதுவும் கொஞ்ச நாளில் அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மைதான். ஆனால் அந்த நல்லவருக்கு போய் இப்படி ஒரு பையனாக பிறந்திருக்கானே அந்த மனோஜ் அப்படிங்கிறாங்க. அவனை பேசி இருந்துச்சு, அவன் வேற ஒருத்தையை கல்யாணம் முடிச்சிட்டான், அவன் லைனு போகுது அப்படிங்கிறாங்க. இன்னும் ஜீவா ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, காவியா நீ ஒரு கல்யாணம் முடிக்க மாட்டேற அப்படிங்கிறாங்க. அதை விடுதி, இப்போ அந்த முத்துன்னு சொல்லி டிரைவர் வழி உட்காந்துருக்கார்ல, அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணலான்னு நினைக்கும் போது ஒன்றுமே நடக்க மாட்டேங்குடி அப்படிங்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படிங்கிறாரு. நான் பணம் எவ்வளவோ வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன், கேட்க மாட்டுறாரு அப்படிங்கிறாங்க. ஏன் அவருக்கு பணம் கொடுக்கணும் நீ துடிக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை ரொம்ப நல்ல மனுஷன், அவங்க வீட்டில் இவரை தவிர 2 ஒரு தம்பியும் ஒரு அண்ணனும் நல்லா படிச்சிருக்காங்களாம், எல்லாருக்குமே தங்குறதுக்கு தனித்தனியாக ரூம் இருக்குது, இவங்களுக்கு தங்குறதுக்கு ரூம் இல்லை, இவங்க அம்மாவுக்கு இந்த முத்தை சுத்தமாக பிடிக்காதான். அப்படி இருக்கும்போது வந்து எப்படியாவது அந்த வீட்டில் இருக்கணும், அப்பாவோடு இருக்கணும்னு நினைக்கிறாரு. மாடியில் ரூம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக தன் காரில் உள்ள வாடகை பணத்தை சேர்த்து வைக்கிறாரு. நான் பணத்தை வாங்கிக்கோங்க முத்து, மாடியில் ரூம் கட்டுங்க, நல்ல மாதிரி இருங்க, இல்லை வேறு வீடு கூட வாங்கிக்கோங்க, நான் காசு வேணாலும் தரேன், நீங்கள் தரவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன். அவர் வாங்கவே மாட்டுறாரு. இல்லை கடனாக கூட வாங்கிக்கோங்க அப்படிங்கும்போது, மேடம் எனக்கு கடனெல்லாம் அடைச்சிக்கிறதுக்கு அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை மேடங்கிறாரு. அப்படிங்கும்போது தான் சொல்கிறாங்க, சரிம்மா நம்ம மனோஜ்கிட்டேருந்து இந்த பணத்தை வாங்கன்னு நினச்சோமா தவிர்த்து மற்றபடி இந்த 10,00,000 பணத்தை வச்சு நீனும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, நானும் பண்ண போகிறதில்ல, நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டோம். நான் ஒரு யோசனை பண்ணுறேன், அதை சொல்கிறேன், உனக்கு சரியாக வருமானு பாரு. அந்த முத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவர் பொண்டாட்டியோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அப்படி இப்படின்னு நீ சொன்னேன் என்ன, அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு போட்டி வச்ச மாதிரி வச்சு நம்ம பணத்தை கொடுத்துட்டு போகிறது அப்படிங்கிறாங்க. முத்துக்கு மட்டும் போட்டி வச்சா எப்படி நம்புவார் அப்படிங்கிறாங்க. நம்மக்கிட்ட ஹோட்டல் இருக்குது, நம்ம ஹோட்டலில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுவோம், நம்மளுக்கும் டைம் பாஸ் ஆன மாதிரி ஆயிரும், நீ 3 நாள் இங்கே வந்திருக்க, அங்கே சுற்றணும் இங்கே சுற்றணும் அலைச்சலுக்கு பதிலாக நம்மளே ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணுவோம், விரைவாக ஒரு விளம்பரத்தை கொடுத்துட்டு பண்ணுவோம், அந்த மாதிரி சிறந்த தம்பதிக்கு 10,00,000 பரிசு, அவங்கள ஊக்குவிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரத்தை போடுவோம், இந்த தகவலையே முத்துட்டியும் சொல்லுவோம், வீட்டம்மாவோட கலந்துக்கிடட்டும், அவங்களுக்கு வேண்டியவங்களும் வரட்டும், யார் வந்தாலும் நம்ம கமிட்டியை வச்சு முத்துக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் பரிசு கொடுத்துட்டு போகிறது, அவங்க மாடியில் ரூம் கட்டு போகிறாங்க, சும்மா வந்த பணம் தானே, மக்கள்கிட்ட வந்த பணம் மக்கள்கிட்டே போட்டோம் அப்படிங்கிறாங்க. கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துட்ட இந்த தகவலை சொல்கிறாங்க. முத்து ரொம்ப சந்தோஷமாக இதை ஏற்றுக்கிறாரு. அப்படியா மேடம், ஏற்கனவே நானும் என் வீட்டம்மாவும் ஒரு இடத்துல கலந்துக்கிட்டு முதல் பரிசு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா, அவன் மேடம் அந்த ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி தன்னோட இமெயில் ஐடியிலேருந்து எடுத்து காமிக்கிறாங்க. ஏன்னா அவர் செல்லு அவர்கிட்ட இல்லைல்ல,
அந்த இமெயில் டீட்டெயில் எடுத்து காமிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஆமாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் தான் இதுலேயும் பரிசு எடுக்க போகிறீங்க, ஆனாலும் நீங்களும் எல்லோரும் மழை தான் கலந்துக்கிடணும் அப்படின்னு சும்மையாவது சொல்லுதாங்க. சரி மேடம், எங்கள் வீட்டில் 2 ஜோடி இருக்காங்க, அவங்க வரலாமா அப்படிங்கிறாங்க. இதுக்கு வயசு வித்தியாசம்லாம் கிடையாது முத்து, எல்லோரும் கலந்துக்கிடலாம் அப்படிங்கிறாங்க. முத்து இந்த செய்தியை வீட்டுக்கு வீட்டில் போய் சொல்கிறாரு. இந்த செய்தி சொல்லையில் எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷம். என்ன சிறந்த தம்பதிக்கு 10 லட்ச ரூபா பரிசு கொடுக்குறாங்களா, அது யாருங்க இந்த காலத்தில் கொடுக்குறா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. விஜயாங்க பாரு, இப்போ போட்டி உலகம் ஆயிடுச்சு, எல்லா வகையிலையும் போட்டி தான் முன்னாடி போயிட்டுருக்கு. அதில் சிறந்த தம்பதி யார் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி வச்சுருக்காங்க, அந்த கமிட்டியால் தான் நம்ம பாராட்டணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து சொல்கிறாங்க, எப்பா எனக்கு தெரிஞ்ச மேடம் ஒரு கனடாவிலேருந்து வருவாங்கன்னு சொல்லியிருக்கோம்லப்பா, என்னோடய ரெகுலர் கஸ்டமர் அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. அவங்க தான்ப்பா நடத்துகிறாங்க, அவங்க ஹோட்டல் வச்சு தான் நடத்துகிறாங்களா, முத்து நீங்களும் கலந்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டில் இன்னும் 2 ஜோடி இருக்குதுன்னு சொன்னேன். உங்கள் அப்பா அம்மா கூட கலந்துக்கிட சொல்லு, யார் சூப்பராக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா, இன்னும் கலந்துக்கணும்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சிரிக்கிறாரு. டேய் முத்து, எப்படியும் கொஸ்டின் 1க்கு மேற்பட்ட கொஸ்டின் கேட்பாங்க, அதுதானே உண்மை. ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே நான் அவுட் ஆயிடுவேன் அப்படிங்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, ஏங்க அப்படி, நம்ம 30 வருஷமாக வாழ்ந்துருக்கோம், நம்ம தாங்க ஜெயிப்போம் அப்படிங்கிறாங்க. ரோகிணியும் மனோஜும் சிரிக்கிறாங்க. ரோகிணி, போன வாட்டி நம்ம அசால்ட்டாக விட்டுட்டோம், இந்த நாட்டிலே நம்ம தான் சிறந்த ஜோடி அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. உடனே ஸ்ருதி ரவின்னு சொல்கிறாங்க, நாங்கள் தான் சிறந்த ஜோடி, போன வாட்டி பரிசு விட்டுட்டோம், அந்த வாட்டி மீனாவுக்கு நான் கிடைக்கிற மாதிரி பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க ஸ்ருதி. உடனே மீனா சிரிக்கிறாங்க. ஸ்ருதி, நான் வேணால் கலந்துக்கல, நீங்கள் வேணாவே கலந்துப்போங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா அந்த வீட்டில் 4 ஜோடி இருக்குது, 4 ஜோடியும் கலந்துப்போம் அப்படிங்கிறாங்க. அப்பா 4 ஜோடினா நீனும் கலந்துக்க போறியாப்பா அப்படின்னு சொல்லி முத்து சிரிக்கிறாரு. டேய் நானும் ஜோடியாக தானடா இருக்கேன், என்ன விஜயா கலந்துக்கிடும் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு எப்படி அப்ளிகேஷன் கொடுக்கணுமா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. அதை ஒன்றும் கேட்கலையப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா மேடத்துக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. மேடம், எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எங்கள் அம்மா உட்பட 4 ஜோடியும் கலந்துக்கலாம்னு நினைக்கிறோம், அதுக்கு எப்படி மேடம் விண்ணப்பம் எதுவும் கொடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே இல்லை முத்து, அன்னைக்கு காலையில் டோக்கன் கொடுப்பாங்க, அந்த டோக்கனை வாங்கிட்டு கலந்துக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்படிங்கிறாங்க. நாளை கழிச்சின்னு சொல்லிடுறாங்க. உடனே இது ஒரு விளம்பரம் மாதிரி பண்ணிடுறாங்க, எல்லாருக்குமே தெரிய வருது. சிட்டிக்குள்ளே பயங்கர பரபரப்பாக பேசுகிறாங்க. சிறந்த தம்பதி 10 லட்சம் அப்படின்னா யார் தான் வரமாட்டா, அந்தளவுக்கு பரபரப்பாக பேசுகிறாங்க. இந்த முத்து மீனாவும் மனசுக்குள்ளே என்ன நினைக்காங்கன்னா, கண்டிப்பாக அந்த ஜோடியை நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பணம் கிடச்சிச்சின்னா மாடியில் ரூம் கட்டிடலாம், கொஞ்சம் கடன் இருக்குது அதையுமே கொஞ்சம் கொடுத்துட்டு அதில் மிச்சம் இருக்க காசில் ஒரு கார் வாங்கிடலாம் அப்படிங்கிறத மனநிலையில் இருக்கிறாங்க. சுருதியும் ரவியும் எப்படியாவது ஜெயிக்கணும், ரவி இதில் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்கிட்டையும் கொஞ்சம் பணம் இருக்குது, ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. சுருதி சரி சுருதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு தயாராகிறாங்க. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லு அப்படிங்கிறாங்க. தெரிஞ்சதெல்லாம் பேசிக்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு என்ன மனநிலை அப்படின்னா, நம்ம சொந்தமாக பார்லர் வைக்கணும், மனோஜோகனில் பணம் இருக்குது, ஆனால் பார்லர் வைக்கிறதுக்கு நான் பணம் கேட்டால் அதை பற்றியே பேச மாட்டுறாரு, வேறு என்னெல்லாமோ பேசுகிறாரு. நம்ம எப்படியாவது இதில் ஜெயிக்கணும், இந்த பணத்தை நான் பார்லருக்கு பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் மனசை எப்படியாவது மாற்றிடணும். உங்கள் அக்கௌண்ட்டில் 10 லட்ச ரூபா கிடக்கு, என் அக்கௌண்ட்டில் 10 லட்ச ரூபா இருக்கட்டும்னு சொல்லிட்டு எப்படியாவது இன்னொரு பார்லர் நான் உருவாக்கிடணும் அப்படின்னு நினைக்காங்க. அப்போ மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க, மனோஜ் நம்ம பழைய மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது, உங்களுக்கு என்ன பிடிக்கும் எனக்கு என்ன பிடிக்கும் எல்லாமே பேசி தெரிஞ்சுக்குவோம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அப்போ சரி அப்படின்னா அவங்களுக்குள்ளதை பேசி பழகிக்கிறாங்க. முத்து மீனாவும் அதே யோசனையில் இருக்கும்போது, மீனா உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. ஏங்க எனக்கு என்ன பிடிக்குன்னு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு எனக்கு தெரியும், இந்த போட்டிக்காக நம்ம அது பிடிக்கும் இது பிடிக்குன்னு சொல்ல வேண்டாங்க அப்படிங்கிறாங்க. அது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வழக்கம் போல் படுத்து தூங்கிடுறாங்க. காலையிலே விடியுது. அண்ணாமலை விஜயாட்ட கேட்குறாங்க, விஜயா அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வராரு, என்னப்பா கேட்க அப்படிங்கிறாங்க. இல்லைடா, புருஷன் பொண்டாட்டி ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டோம்னா யார் யாருக்கு என்ன பிடிக்குன்னு தெரியணும்ல, விஜயாவுக்கு ஒன்று பிடிக்கும் அது மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. என்னதுப்பா அப்படிங்கிறாங்க. நல்லா சாப்பிடுவா, 3 நேரமும் சாப்பிடாமல் இருக்க மாட்டான், சாப்பாடுனா நம்பர் 1 இருப்பா, அது வேணால் எனக்கு தெரியும், வேறு ஒன்றும் தெரில முத்து அப்பா அப்படிங்கிறேன். அதிகம் கோவப்படுவா, யாரையும் மதிக்க மாட்டா, இந்த இது தெரியும், வேறு என்னன்னு தெரியலையா அப்படிங்கிறாங்க. அப்பா இந்த மாதிரிலாம் நீ பதில் சொன்னா அங்கே உன்னை வெளியே அனுப்பிடுவாங்கப்பா அப்படிங்கிறாங்க. அப்படியாடா சொல்கிறேன், நீ ஏற்கனவே ஒரு போட்டியில் கலந்துட்டு இருக்கலன்னா உனக்கு அனுபவம் இருக்கும்லன்னா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ரவி வராங்கப்பா, நீங்கள் கலந்துக்கிட்டதே மிகப்பெரிய வெற்றிப்பா அப்படிங்கிற. அப்படி தான் சொல்கிறேன், அப்போ கலந்துக்குவோம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அப்பா பரிசு கிடைக்கல இப்போ நம்ம வீட்டில், நீ சந்தோஷமாக இருக்கலாம்ப்பா, அது போதும், நம்ம நாளைக்கு அந்த போட்டிக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க.
சரி சரி முத்து சரி முத்து அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே வாக்கிங் போகிறாங்க. அங்கே வாக்கிங் போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது அண்ணாமலைகிட்ட பரசு கேட்குறாரு. அதுக்கு அண்ணாமலை, இப்போ ஒரு போட்டி ஒன்று இருக்குது, சிறந்த தம்பதி யார் அப்படின்னு சொல்லி நாளைக்கு ஒரு போட்டி இருக்குது, அதுக்கு நானும் விஜயாவும் கலந்துக்க போகிறோம், அதை நினச்சி தான் எனக்கு சிரிப்பாக வருது அப்படிங்கிறாங்க. ஏன் நம்மளை இவ்வளோ நாளுக்கு அப்புறம் நீ வந்து சிறந்த தம்பதி போட்டிக்கு போகிறியா, கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. பரசு, உன் வீட்டம்மாவும் கூப்பிட்டு வாயேன், கண்டிப்பாக உங்களுக்கு தான் பரிசு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே பரசு சொல்கிறாங்க, அவளுக்கு உடம்பு சரியில்லை, நீ சொல்லுது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவளுக்கும் கொஞ்சம் ஆனந்தமாக இருக்கும், சரி நான் நாளைக்கு எப்படியாவது கூப்பிட்டு வரேன், அப்போ நீங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு போகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், முத்துக்கு தெரிஞ்சவங்க, அவங்க ஃபங்க்ஷன் நடத்துதான் அப்படின்னோடனே சொல்லியிருப்பாங்க போலுக்கு அப்படிங்கிறாங்க. இந்த விளம்பரத்தை பார்த்து அங்கங்கே பரபரப்பாக பேசுகிறாங்க. அப்போ பார்க்லேயுமே 2-3 ஆட்களுக்கு தெரியுது. அண்ணாமலை, நீங்கள் பேசுகிறத கவனித்தேன், விளம்பரம் பண்ணியிருக்காங்க, நீ பார்க்கலையா அப்படிங்கிறாங்க. எந்த செய்தித்தாளில் அப்படிங்கிறாங்க. அந்த பேரெல்லாம் சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. மறுநாள் ஆகுது, எல்லோரும் பெறப்பட்டு தயார் நிலையில் இருக்காங்க. மனோஜும் ரோகிணியும் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருக்காங்க, என்னென்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு அதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே சுருதியும் ரவியும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர், உங்களுக்கு என்ன பிடிக்கும் ரவி, இது உனக்கு பிடிக்கும்ல, அது பிடிக்கும்னு அதை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. முத்தும் மீனாவும் அமைதியாகவே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒருத்தரை அவ்வளோ அன்பாக புரிஞ்சு வச்சுருக்குறாங்க. முத்துக்கு எது பிடிக்கும் பிடிக்காது அப்படின்ட்டு மீனாவுக்கு நல்லாவே தெரியுது. மீனாவுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறது முத்துக்கு ரொம்ப நல்லா தெரியுது. 2 பேரும் அந்தளவுக்கு விரும்புகிறாங்க, அந்தளவுக்கு விரும்பிய வாழ்க்கையை வாழ்கிறாங்க. கடவுளால் இணைக்கப்பட்ட ஜோடின்ற மாதிரி அவங்க நிலைமை போயிட்டுருக்கு. உடனே மீனா முத்தை பார்க்குறாங்க, முத்து மீனாவை பார்க்குறாங்க. ஏங்க இவங்கெல்லாம் வந்து பயங்கர பயிற்சி எடுக்கிறாங்க, நம்ம எந்த பயிற்சியும் எடுக்கலையே அப்படிங்கிறாங்க. மீனாங்க பாரு, எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும், எனக்கும் ஓரளவு தெரியும் சரியா, மற்றபடி எதுவுமே நடிக்க வேண்டாம். இயல்பு வாழ்க்கையில் நம்மளுக்கு என்ன வருமோ, அவங்க கேட்குற கேள்வி நம்மளுக்கு புரிதலோடு ஏற்றுக்கொண்டு புரிந்துச்சுன்னா நம்ம அதுக்கு பதிலளிப்போம். இல்லை அப்படின்னா கலந்துக்கிட்டோம், ஒரு மனநிறைவோடு நம்ம வருவோம். இதை பற்றி என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, நம்ம வந்து அன்னைக்கு 1,00,000 ரூபா பரிசு வாங்கினோம், ஆனால் அதை வச்சு நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கிடைச்சா நம்மளுடைய அதிர்ஷ்டம், கிடைக்கலையா நம்ம வீட்டில் யாருக்காவது கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணி கடந்து வந்துடணுங்க அப்படிங்கிறாங்க. நானும் உன்ட்ட அதை தான் சொல்லணும்னு நினச்சேன். நம்மளுக்கு மாடியில் ரூம் கட்டுறது ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று தான். அதுபோக நம்மளுக்கு அந்த கடன் இருக்குது, காரை வந்து நம்ம ஒன்று புதுசாக வாங்கலாம், எனக்கையாவது பண்ணலாம், இல்லையா உனக்கு கொஞ்சம் நகை வாங்கலாம், எதுக்காவது ஆகும் தான், ஆனால் கிடைக்கலனாலும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது தானே அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை முத்துட்ட வராங்க, மீனாட்டியும் வராங்க. முத்து, எல்லாருமே கலந்துக்கிட போகிறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. அதுபோக என் மனசில் பட்டதை சொல்கிறேன். இங்கே 4 ஜோடி இருக்கும், இந்த 4 ஜோடியை பொறுத்த மட்டும் எனக்கு தெரிஞ்ச ஜோடிகளை நான் பார்த்த மட்டும் சொல்கிறேன். உங்கள் 2 பேரோட இணைப்பு மாதிரி அருமையான இணைப்பு எதுவுமே கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ அன்பாக, அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக, ஒரு சக தோழியாக தோழனாக இருக்கீங்க. கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைய அதிக வாய்ப்புகள் இருக்குது. தன்னம்பிக்கையோடு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தான் வெற்றி உறுதி அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்போ நம்ம ஜெயிக்க முடியாதா? இங்கே கூட தான் மனோஜும் ரோகிணியும் வந்து ரொம்ப அன்பாக இருக்காங்க. போன வாட்டியே அந்த 1,00,000 ரூபா இவங்களுக்கு கிடைக்க வேண்டியது, இவங்கள பார்த்த உடனே கஷ்டப்படுதாங்கன்னு கொடுத்துட்டாங்க. இந்த கமிட்டி அப்படி ஒன்றும் கொடுக்காது. இவா பூ கட்டுதான்னு இருப்பா, அவன் டிரைவராக இருக்கான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொன்ன உடனே ஐயோப்பா அவன் கஷ்டப்படுதாங்க, இந்த 1,00,000 ரூபா அவங்களுக்கு தின்னுட்டு போட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த இது அப்படி நடக்காதுங்க, நம்மளும் ஜெயிக்க தான் பார்க்கணும். நைட்டு பூரா உங்கள்கிட்ட கேள்வி கேட்டோம்ல, உங்களுக்கு என்ன பிடிக்கும் அது பிடிக்கும்னு, அதேமாதிரி நீங்களும் என்கிட்ட கேட்டிங்களா, இதை வச்சு நம்ம ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து, எப்பா அம்மாவுக்கு என்னதெல்லாம் பிடிக்கும் அதெல்லாம் பிடிக்கும் இப்போ தான் கேட்டு தெரிஞ்சிருக்கு என்னப்பா அப்படிங்கிறாங்க. டேய், அவள் பேசுறதுக்கு பதிலே பேச மாட்டா, அவட்ட என்னத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், துமுறு பேச்சு பேசுவோம், அதனால் அவட்ட நான் சரியாக பேச்சு கொடுக்கறதே கிடையாது. இந்த போட்டியில் கலந்துக்கிட்டோம்னு நீ சொன்னோன்னே தான் உனக்கு என்ன பிடிக்கும் விஜயா அப்படின்னு நான் கேட்டேன். ஒரு சிலதெல்லாம் தெரியும், அதே மாதிரி என்கிட்டையும் கேட்டுக்கிட்டா அப்படிங்கிறாங்க. சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் காரில் கிளம்பி போகிறாங்க. அங்கே ஜீவா அவங்க ஃப்ரெண்டும் மாடியில் நிற்கிறாங்க. இவங்க வந்து இறங்கி வரதை பார்க்கும்போது முத்து கூட மனோஜ் ரோகிணிலாம் வராங்க. இவங்கள பார்த்தோன்னே ஜீவாவுக்கும் அவங்க ஜீவா ஃப்ரெண்டு காவியாவுக்கும் பயங்கர ஷாக்கு.
முத்து கூட இந்த மனோஜ் எல்லாம் வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு போட்டியில் கலந்துக்கிட்டதை பேப்பரில் பார்த்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்போ கூட முத்தோட அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல, மைனின்னு தெரியல. ஓ அப்போ இந்த பேப்பரை பார்த்தா வந்திருப்பான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு அவன் பணத்தை பிடிங்கி கொண்டு தான் அந்த ஃபங்க்ஷனை வைக்க அவனே வரானே மாங்கா அப்படிங்கிறாங்க ஜீவோட ஃப்ரெண்டு. சரி நம்ம 2 பேருமே மாஸ்க் போட்டுக்கலாம். அந்த மனோஜுக்கு நம்ம 2 பேருமே நல்லா தெரியும், ரோஹிணிக்கு என்ன நல்லாவே தெரியும், உனக்கு தெரியாது. இப்படி இருக்கும்போது ஃபங்க்ஷன் முடியுத வரைக்கும் என்ன அவங்க இருந்து கிளம்பி போகிறது வரைக்கும் நம்ம 2 பேரும் மாஸ்க்கை கலத்தக்கூடாது, மாஸ்க் எட்டுற சொல்லு அப்படிங்கிறாங்க. மாஸ்க் எட்டு வராங்க, 2 பேருமே மாஸ்க் போட்டுக்கிறாங்க. எல்லாருமே போட்டியில் தயார் நிலையில் இருக்கிறாங்க. ஸ்டேஜுக்கு போகிறாங்க ஜீவாவும் அவங்க ஃப்ரெண்டும். அவங்க மாஸ்க்கு போட்டே பேசுகிறாங்க. மீனா நான் சொன்னோம்ல அந்த மேடம் தான் அப்படிங்கிறாங்க. வணக்கம் மேடம் அப்படிங்கிறாங்க. அங்கேருந்தே விஷ் பண்ணுறாங்க. உடனே முத்துக்கு நைஸாக கால் பண்ணுறாங்க. முத்து இந்த கமிட்டியில் வந்து ஏகப்பட்ட பேர் கலந்துக்கிட்டு ஜெயிக்கிறதுக்கு முயற்சியில் இருக்காங்க. இதில் நம்ம தெரிஞ்சுக்க மாதிரி காமிச்சிக்க வேண்டாம். அப்படி நீங்கள் காமிச்சிங்க, சப்போஸ் நீங்களே நல்லா பண்ணாலும் உங்களுக்கு நாங்கள் பரிசு கொடுக்கும்போது கமிட்டியே பேசி வச்சு அவங்களுக்கே பரிசு கொடுக்குறாங்க. எதுக்கு போட்டி நடத்தணும் அப்படின்னு கண்டிப்பாக கேள்வி எழுப்புவாங்க. அப்படி கேள்வி எழுப்பும் பொழுது மிகுந்த சங்கடத்துக்குள்ளாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிறாங்க. உண்மைதான் மேடம் சாரி மேடம், வழக்கத்தின் அடிப்படையில் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் கண்டுக்கிடலை அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் ஜீவாவும் காவியாவும் போட்டியாளர் எல்லோரும் தயார் நிலையில் இருங்கன்னு சொல்லிவிட்டு கீழே மேடையை விட்டு கீழே இறங்குறாங்க. அப்போது அதில் தேர்ந்தெடுக்கக்கூடிய கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள்ட்ட சொல்லிடுறாங்க. இத்தனை நம்பரில் முத்து மீனாவும் இருக்கிறாங்க. அவங்க எந்த கேள்வி கேட்டாலும் சரி தான், தவறுதலாக பதிலளித்தாலும் நீங்கள் அதுக்கு ஒரு மலுப்பனான பதிலை அவங்க சொன்ன மாதிரியே இது பண்ணி நீங்கள் வெற்றியடைய வச்சிடணும், அவங்களுக்கு தான் பரிசு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி மேடம், நீங்கள் தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், நீங்கள் சொன்னால் நான் கேட்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி அவங்களும் தயார் நிலையில் ஆயிடுறாங்க. எல்லாருமே ஒவ்வொரு கட்டமாக பதிலளிச்சுக்கிட்டே வராங்க. முதல் கட்டத்திலே வந்து அண்ணாமலையும் விஜயாவும் அந்த போட்டி விட்டு நகர்த்திடுறாங்க. பரசும் அவர் மனைவியும் 2வது போட்டியில் விளைக்கிறாங்க. இப்படி ஒன்றுனா நடந்துக்கிட்டே இருக்குது. ஃபைனலுக்கு ஒரு 6 ஜோடியை தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறாங்க. ரவி, ஸ்ருதி, மனோஜ், ரோஹிணி, முத்து, மீனா, இன்னொரு 3 ஜோடிகளை தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறாங்க. இப்படியா இருக்குது. இப்படி எல்லார்கிட்டையுமே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. முத்து, மீனாவும் ரொம்ப அழகாக பதில் சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே கரெக்டாக பதில் சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த போட்டி நடத்தக்கூடிய அந்த கேள்வி கேட்கக்கூடியவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதை எல்லாம் பார்க்கும்போது அந்த ஜீவாவுக்கும் ஜீவா ஃப்ரெண்டு காவியாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். இவங்க இவ்வளோ அன்பாக இருக்காங்களே, நம்ம சும்மா இவங்களை கூப்பிட்டு ஏதாவது பேசி பரிசு கொடுத்துடலான்னு பார்த்தா உண்மையிலேயே இவங்க சிறந்த ஜோடியாக இருப்பாங்க போலயே, உண்மையிலேயே இவங்க ஜெயிச்சு தான் வந்திருக்காங்க, உழைப்பின் அடிப்படையில் தான் அவங்களுக்கு பணம் கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்காங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் போட்டியில் எல்லாமே ஃபைனல் வந்துடுது. மேடம் ஃபைனல் வரைக்கும் அவங்க தான் ஹையஸ்ட் மார்க்கில் இருக்கிறாங்க, நீங்கள் அவங்கள தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறீங்க, உண்மையிலே அவங்க அதுக்கு தகுதியான ஆட்கள் அப்படிங்கிறாங்க. உடனே இப்போ வந்து நிகழ்ச்சியை நடத்துகிறவங்க யார் முதன்மை பரிசு அப்படின்னு அறிவிப்பாங்க அப்படிங்கிறாங்க. எல்லோரும் பயங்கர எதிர்பார்ப்புக்கு மத்தியில் உட்காந்துருக்குறாங்க. அப்போ அண்ணாமலை பாராரு வந்து முத்துக்கிட்ட சொல்கிறாரு, முத்து நீங்கள் 2 பேரும் தான் ஜெயிக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது, அவங்க கேட்ட கேள்விகளுக்கு எல்லாமே நீங்கள் தான் டபார்னு பதிலளிச்சிங்க, 2 பேர் மனசுலையும் எல்லாமே ஒன்றா இருக்குது, இங்கே காலத்துக்கு நல்லா இருக்கணும்ப்பா, எனக்கு இந்த போட்டியில் பார்க்கும் போதே ரொம்ப ஆனந்தமாக இருக்குது, நீங்கள் எவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோக உங்கள் 2 பேருக்கும் விருப்பம் இல்லாத அந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு நான் என்ன செஞ்சேன், கல்யாண காரியத்தை பண்ணி வச்சேன். அந்த நிமிடங்களில் உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தாலும் கூட இவ்வளவு புரிஞ்சு அன்பு நிமித்தமாக வாழ்ந்துருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. உங்கள் அம்மா விஜயாவை வந்து சொந்த பொண்ணுன்னு சொல்லி தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு தெரியும். ஆனால் அவளுக்கு இப்போ வரைக்கும் என்னது பிடிக்கும் பிடிக்காதுன்னு ஓரளவு கூட எனக்கு தெரியாது. எனக்கும் என்னது பிடிக்கும் பிடிக்காது, என் சந்தோஷம்னா என்னென்னு அவளுக்கு தெரியாது. ஆனால் அவங்க 2 பேருக்கும் அது என்னென்ன பிடிக்கும் பிடிக்காது, யாரோட சந்தோஷம் என்னது, யார் சந்தோஷத்தை எப்படி கொண்டு வரலாம், எப்படி அது தவிர்த்து போகும், எதை பண்ணால் அவர் வருத்தப்படுவார், எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கேன், ரொம்ப ஆனந்தமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது கமிட்டிலேருந்து மைக்கில் பேசுகிறாங்க, எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, நாங்கள் பேச போகிறோம் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ அந்த கமிட்டியிலேருந்து ஜீவா இருந்துச்சு, எல்லா போட்டியிலையுமே வந்து ஹையஸ்ட் மார்க் வாங்கினவங்க ஒருத்தவங்க தான், அந்த ஒரே ஜோடி தான் அப்படிங்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம முத்து மீனா அவங்கள மேடைக்கு அழைக்கிறோம், அவங்க பெற்றோரும் இந்த மேடைக்கு வர மாதிரி அன்புடன் அழைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலையும் விஜயாவும் மேடைக்கு போகணும். அப்போ விஜயாவை கூப்பிடுதாங்க. விஜயா நான் வரல, நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. பாரு
பரிசு கொடுக்க அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்றாங்க. நீங்கள் நீ வரணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவனை என் பையனாகவே நான் ஏற்றுக்கல, அப்படி எதுக்கும் நான் எதுக்கு வரணும், நான் வரல அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இந்த இடத்துல என் பையனை விட்டு கொடுக்க முடியாது, நீ வராட்ட போ அப்படின்னு சொல்லி ஸ்டேஜுக்கு ஏறிடுறாங்க. இங்கே மீனாவுக்கு முத்துக்கும் ரொம்ப கஷ்டம். அத்தை மேடைக்கு வரலையான்னு மீனா நினைக்கிறாங்க, அம்மா வரலையான்னு நினைக்கிறாங்க. விடுறா, அவளுக்கு ஏதோ ஒரு வகையில் போகாமல் ஒன்று அவள் ஜெயிக்கலை, ரெண்டாவது மனோஜோ ரோகிணியோ ஸ்ருதியோ ரவியோ ஜெயிக்கலை. இப்போ நீங்கள் ஜெயிக்கிறதுல அவளுக்கு உடன்பாடே கிடையாது. அப்படி இருக்கிறனால நம்ம வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கும்போது ஜீவா மைக்கில் பேசுகிறாங்க. இப்படி ஒரு பையனை வளர்த்துருக்கீங்க, ரொம்ப நல்ல பையன். இந்த போட்டியில் அவர் கலந்துக்கிட்டார் அப்படிங்கிறது மட்டும் நான் பேசலை, எனக்கு அவர் முன்னாடியே தெரியும். தெரிஞ்சாலும் அவருக்கு நான் பரிசு கொடுக்குற மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம். இதுதான் உண்மை. இந்த கமிட்டியில் எல்லா கேள்விகளுக்கும் அவங்க சரியான பதில் அளிச்சிருக்கிறாங்க. அதனால தான் அவங்க முதன்மையாக வந்திருக்கிறாங்க. இப்படி ஒரு ஜோடியெல்லாம் நம்ம இப்போ இந்த காலத்தில் பார்க்க முடியாது. கணவனை மனைவியை புரிஞ்சு நடக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்குள்ள காலகட்டத்தில் ஒரு பரபரப்பு மிகுந்து நம்ம காணப்படுறோம். ஆனால் இவ்வளவு யதார்த்தமாக இவங்க அன்பின் நிமித்தமாக வாழ்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. எனக்கெல்லாம் கல்யாணத்து மேலே எந்தவித ஈடுபாடும் இல்லாமல் தான் நான் இருந்தேன். இந்த 2 ஜோடியும் கலந்துக்கிட்டு இவங்களுக்கு பிடிச்சதை ஷேர் பண்ணும்போது எனக்கு பார்க்கும்போதே இப்படி ஒரு ஜோடியாக நானும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக நான் அடுத்த வருஷத்துக்குள்ளே ஒரு கல்யாணத்தை பண்ணிடுவேன். அதுக்கு முதல் நன்றியை நான் தெரிவிக்கணுன்னா அந்த முத்து மீனாவுக்கு தான் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விடுறாங்க. மேடம் ஏன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் தொடச்சிட்டு அந்த பரிசுகளை 10 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க. இதை வாங்கிட்டு முத்து ரொம்ப நன்றி மேடம் அப்படிங்கிறாங்க. முத்து இது உங்கள் உழைப்பு கிடைச்சது, யாரும் உங்களுக்கு சும்மா தூக்கி தரலை, நீங்கள் 2 பேரும் எவ்வளோ இன்பமாக வாழ்ந்துருக்கீங்க, அன்பாக வாழ்ந்துருக்கீங்கன்னு காட்டுது இது அப்படிங்கிறாங்க. அதை வாங்கிட்டு மேடம் ரொம்ப நன்றி மேடம், என் வீட்டு மாடியில் ஒரு ரூம் கட்டணும், எங்கள் கடனை கொஞ்சம் அடைக்கணும், ஒரு சொந்தமாக இன்னொரு கார் வாங்கணும்னு தான் எங்களுடைய ஆசை, இது எல்லாமே இந்த போட்டி தான் நிறைவேறி வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி மைக்கில் பேசுகிறாங்க. மீனா மைக் வாங்கி பேசுகிறாங்க. எங்களுக்கு உங்களவுக்கு மைக் பிடிச்சி பேசவோ நவரசமாக பேசவோ எங்கள் 2 பேருக்குமே தெரியாது. நான் ஒரு ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவா. என் வீட்டுக்காரு கஷ்டம்னா என்னென்னு அறிஞ்சு புரிஞ்சு வாழ்ந்தவர். இவ்வளோதான் எங்களுக்குள்ள இணைப்பு. பார்த்திங்கன்னா எங்கள் 2 பேருக்கும் பிடிக்காம தான் வாழ்க்கையை நகர்த்த ஆரம்பித்தோம். இப்போ இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்குது. நான் ஒவ்வொரு நிமிஷமும் நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிகிட்டு இருக்கேன். என் வீட்டுக்காரும் அப்படி தான். இதெல்லாம் கடவுள் கொடுத்த கொடுப்பனம் தான். அதுபோக கடவுளாக பார்க்குறது எங்கள் மாமா தான். எங்கள் மாமா தான் எங்களை சேர்த்து வச்சார் அப்படிங்கும்போது அண்ணாமலைகிட்ட மைக் கொடுக்குறாங்க. அண்ணாமலை அப்படியே கண் கலங்கிடுறாரு. இவங்க 2 பேரையும் நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் கணவன் மனைவி ஆக்கினேன். அப்படி ஆக்கும்போது 2 பேருக்கும் பிடிச்சிருக்கான்னு நான் ஒரு வார்த்தை கூட கேட்கல. எனக்கு ஒரு சூழ்நிலையில் அப்படி பண்ண வேண்டியதாக போச்சு. ஆனால் இவங்க இவ்வளவு புரிஞ்சுக்கிட்டு ஒரு கணவன் மனைவியாக வாழ்வாங்க அப்படின்னு நான் என் கனவுல கூட நினச்சி பார்க்கல. ஆனால் இவங்க கணவன் மனைவியாக சிறப்பாக வாழ்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுட்டாங்க, அதை எல்லோரும் பாராட்டுற மாதிரி நடந்துக்கிட்டாங்க. சபைகளில் பெற்ற தாப்பனுக்கு எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது, ரொம்ப மனம் மகிழுது. இந்த மகிழ்ச்சியை நான் கண்டிப்பாக மறக்கவே மாட்டேன். என் வாழ்க்கையிலே கிடைச்ச இன்பம் இது. ரொம்ப அருமையான இன்பம். சொல்லுவாங்க பெரியவங்க, நம்ம பசங்களை அடுத்தவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லும்போது, சூப்பராக இருக்கிறாங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லும்போது, நல்லா உழைக்கிறாங்க நல்லா வளர்கிறாங்க அப்படி செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லும்போது மனம் மகிழும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு உள்ளபடியே நான் அதை உணர்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கமிட்டியாருக்கு நான் ரொம்பவே நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அழுதுடுறாங்க. ஐயா பெரிய அழாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏம்மா இது அழுக ஆனந்த கண்ணீர்மா அப்படிங்கிறாப்பா. ஏன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூப்பிட்டு போகிறாங்க. முத்து பார்த்து போய்ட்டு வாங்க அப்படிங்கிற எல்லோரும் கிளம்பி போகிறாங்க. இங்கே ரோகிணிக்கும் மனோஜுக்கும் மனசுக்கே சரியில்லை. நம்ம பார்லர் ஆரம்பிச்சிடலாம் அந்த 10 லட்ச ரூபாய் நினச்சா நம்மளுக்கு கிடைக்காம போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இங்கே மனோஜுக்கு நம்ம 10 லட்ச ரூபாயை நம்மக்கிட்டேருந்து ஆட்டையை போட்டாங்க, அதை எப்படியாவது ஈடு பண்ணிடலான்னு பார்த்தா இது நடக்காது போலையே, முத்துக்கு மீனாகவே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான எரிச்சல். இவங்க சிறந்த ஜோடின்னு சொல்லிட்டாங்களே, அப்போது அந்த கமிட்டி தெரியுங்கிறதுனால கேள்வி பதிலாம் இவங்க கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. வீட்டுக்கு போன உடனே விஜயா அண்ணாமலைகிட்ட கேட்குறாங்க, ஏங்க இதுக்கு எதுக்குங்க போட்டி வைக்கணும், இந்த முத்துக்கு மீனாவுக்கு கொடுக்குறேன்னா டேரெக்டாக அவங்க கொண்டு கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. என்ன விஜயா பேசுகிற அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, அந்த போட்டி நடத்துகிறவங்க முத்துக்கு தெரியும், முத்து தான் ஆளாக அந்த போட்டி நடக்கணும்னு சொன்னவன், அதுக்கப்புறம் தான் விளம்பரம் வருது.
அப்போ அந்த போட்டியில் கேட்குற கேள்வியெல்லாம் இவனுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அவங்க சொல்லியிருப்பாங்கள்ல, இதுக்கு நம்மளெல்லாம் சும்மையாவது கூப்பிட்டு போய் பார்க்கறதுக்கு கூட்டி போயிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இப்படியான குறுக்கு வழி புத்தி முத்துட்ட கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, எப்பா இதாம்பா உண்மையாக இருக்கும், அம்மா கரெக்டாக சொல்கிறாங்க, நானும் அப்படி தான்ப்பா நினச்சேன், எல்லா கேள்விக்கும் எப்படிப்பா பதில் தெரியும், ஏதாவது ஒரு கேள்வி தப்பு வரும்ல, அப்படியே சொல்லலை அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே பாரு மனோஜ், முத்து மீனாவை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கான், மீனா முத்தை நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. அப்போ 2 பேரும் புரிஞ்சு வச்சுக்கிறதுனால தான் அந்த வெற்றி கிடைக்கி அப்படிங்கிறாங்க. எப்பா என்னையும் ரோகிணி மாதிரி யாருப்பா புரிஞ்சு வச்சுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. மனோஜ், நம்ம தான் சிறந்த ஜோடின்னு நம்மளே சொல்லக்கூடாது, ஊரான் சொல்லணும், அதாவது அடுத்தவங்க சொல்லணும். நீனே சொல்லிக்கிட்டு இருக்க, ரோகிணியே சொல்லிக்கிட்டு தான் நடக்குமா? ஏற்கனவே அவங்க முதன்மை பரிசு இன்னொரு போட்டியில் வாங்கினாங்க, இது 2வது பரிசு, பெரிய பரிசு இப்போ வாங்கியிருக்கிறாங்க. இது எல்லாமே அவங்களுடைய அன்பை தான் காட்டுது. முத்து மீனா அவங்க என்ன நீங்கள் பண்ணாலும் என்ன பேசினாலும் அவங்க என்ன செய்ய போகிறாங்க, விமர்சனங்களை பேசிக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், கடந்து போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்பா நான் இங்கே ஜெயிச்சோன்னா அம்மா இப்படி தான் பேசுவாங்கன்னு எனக்கும் மீனாவுக்கும் தெரியும். நான் ஆல்ரெடி மீனாட்ட சொல்லிட்டேன், எங்கள் அம்மா கண்டிப்பாக கழுவி ஊற்றுவாங்க, என்னத்தை ஊற்றுனாலும் பொருட்படுத்தாமல் அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம வாழ்க்கையை நகர்த்தி போய்கிட்டே இருக்கணும், நம்ம இலக்கை நோக்கி பயணிக்கணும்னு சொல்லிட்டோம்பா அப்படிங்கிறாங்க. சூப்பர்ரா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை காலில் 2 பேருமே விடுறாங்க, விஜயா நீ நில்லு அப்படிங்கிறாங்க. கையில் பூ கொடுத்து 2 பேருக்குமே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. 2 பேருமே அந்த பணத்தை கொண்டு உண்டியலில் வைக்க போகிறாங்க. அப்போ இவ்வளோ பணத்தையும் உண்டியில் தான் வைக்கணுமா மீனா, காணாதில்ல அப்படிங்கிறாங்க. ஆமாங்க உண்டியல் சின்னதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எங்கள் மேஸ்திரி வர சொல்லி மாடியில் ரூம் கட்டுறதுக்கு பணம் கொடுத்துருவோமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா, நம்ம கையில் தான் செலவாகிட்டு இருக்கோம், ஃபஸ்ட்டு மேஸ்திரி கொடுத்துருவோம், மேஸ்திரி கொடுத்த முன்னாடி கடனை அடைச்சிருவோம் மீனா, மீதி இருக்கிற காசில் ஒரு காரும் வாங்கியிருப்போம் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. உடனே இன்னொரு யோசனை வருது, மீனா இல்லை உனக்கு நகை வாங்கிடலாம், மேஸ்திரி கொடுத்து மீதி நான் கடனை அடைச்சிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்ம கடனாக இருந்து நான் நகையை வாங்கி கழுத்தில் போட்டால் சந்தோஷம் வந்துருமாங்க? எனக்கு தங்கத்தில் எப்போவுமே நாட்டம் இல்லைங்க, சின்ன வயசுலேருந்தே நான் தங்கம் பெருசாக போட்டதில்லை, ஒரு சின்ன செயின் தான் போட்டிருந்தேன், அதுவும் எங்கள் அப்பா நான் வாலிய பிள்ளையான பிறகு வெறுங்கலத்தோடு இருக்கக்கூடாதுமா அப்படின்னு போட்டது தான், மற்றபடி தங்கத்துக்கு பெரிய பிரியம் இல்லைங்க, நம்மளும் அதை பார்த்தோ பெருசோ பண்ணிக்கிறது இல்லை, விடுங்க அதை பார்த்துக்கலாம், இப்போ முதல்ல மேஸ்திரி நான் வீட்டில் போய் நம்ம காசு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மேஸ்திரி வீட்டுக்கு போகிறாங்க. இவங்க 2 பேரும் பார்த்துட்டு வாங்க முத்து வாங்க மீனா அப்படிங்கிறாங்க. பைசா ரெடி பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ரெடி பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. பரவாயில்லையா சீக்கிரம் ரெடி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிறாங்க. ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டோம், அதில் பரிசு கிடச்சி அப்படிங்கிறாங்க. ஆமாம் எல்லோரும் பேசினாங்க, அந்த போட்டியில் கலந்துக்கிட்டீங்களோ, சரி அப்படின்னு சொல்லி அந்த போட்டியை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே அவர் வாங்கிட்டு சரி நாளையிலேருந்து அங்கே வேலையை ஆரம்பிச்சிடுறோம் அப்படிங்கிறாங்க. நன்றிண்ணே அப்படிங்கிறாங்க. நேராக சத்யாவுக்கு வாங்கின கடனுக்கு அந்த 2 லட்ச ரூபாய் கொடுக்கறதுக்காக போகிறாங்க. அப்போ அந்த 2 லட்ச ரூபாயை கொடுக்குறாங்க. முத்து நீ வட்டியெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்ட, 1.80 கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு 1.80 வாங்கிக்கிறாங்க. மீதி பணத்தை வச்சுருக்குறாங்க. ஒரு 5,80,000 செலவாயிருக்கு, மீதி பணம் இருக்குது. அப்போது மீனா இதுக்கு வந்து 2 கார் வாங்கிடலாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க முதல்ல காரை பார்ப்போம், அதுக்கப்புறம் பேசிக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. முத்து கணிப்புக்கு ஏற்றாப்புல 2 கார் அந்த பட்ஜெட்டில் இருக்குது, அதை பார்க்குறாங்க. 2 காரும் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு 2 டிரைவரை வர சொல்லி நேராக முத்து வீட்டு முன்னாடி கொண்டு விட்டுறாங்க. விட்டுட்டு அண்ணாமலைக்கு வெளியே வர சொல்கிறாங்க. அப்பா வெளில வாப்பா, அம்மாவும் கூப்பிட்டு வாப்பா அப்படிங்கிறாங்க. ரவி ஸ்ருதி எல்லாருமே பின்னாடி வராங்க. வரும்போது பார்க்குறாங்க வீட்டு முன்னாடி 2 கார் நிற்குது. இதை பார்த்த உடனே அண்ணாமலை என்னப்பா கார் வாங்கியிருக்கியா அப்படிங்கிற. ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. ஏங்க 2 சிவப்பு டப்பாவை 50,000 கொடுத்து வாங்கிட்டு வந்திருப்பான் அப்படிங்கிறாங்க. எப்போ அம்மா மதிப்பீடு சூப்பராக போடுதாங்க, 2 சிவப்பு டப்பா தான், 50 ரூபான்னா ரொம்ப லாயக்கான அமௌண்ட்டு தான், என்ன கொஞ்சம் கம்பெனியில் கூட வாங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அங்கே அண்ணாமலை சிரிக்கிறாங்க. டே முத்து, உன்னோட வளர்ச்சியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க அவன் என்ன உழைச்சி சம்பாத்தியம் பண்ணதா, அவன் வந்து ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டு வாங்கினான் அப்படிங்கிறாங்க. அதுவும் உழைப்பு தான். மனோஜ் வந்து பெரிய தொழில் பண்ணுறாங்க, அவன் தொழில் என்ன அவன் உழைச்சி உருவாக்கி அவன் பர்னிச்சர் கடை வச்சான் இல்லையே, என் மாமனார் கொடுத்த பணத்தை வச்சு அவன் கடை வச்சுருக்கான், அதுலேயும் பெரிய லாபம் இல்லை அப்படின்னு தான் இன்றைக்கி வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்கிட்ட வாங்கின 27 லட்ச ரூபாய் அவன் மொத்தமாக தரதுக்கு அவன்கிட்ட இது இல்லை. அவன் வந்து என்ன செய்கிறான், மாதம் 50 ரூபா தரதுக்கு முத்து பாடாப்படுத்தினா மட்டும்தான் தரான். இப்படி தான் இருக்குது. ஆனால் நீ அவனை தூக்கி பிடிப்ப. ஆனால் இந்த முத்து மீனாவும் உழைச்சி அவங்களால முடிஞ்சதை சிறு பண்ணும்போது சிறு தொழில் பண்ணையில் உனக்கு அது பிடிக்காது அதானே
அப்படின்னுட்டுருக்காங்க. இப்படின்னுட்டு இருக்கும்போது அந்த மேஸ்திரி கட்டடம் கட்டுவதற்குரிய செங்கலை கொண்டு இறக்குறதுக்கு லாரியை கொண்டு விட்ருக்காங்க. ஏங்க லாரி யாராவது கொண்டு விட்ருக்காங்க பாருங்க நம்ம வீட்டு முன்னாடி அப்படிங்கிறாங்க. உடனே அதுலேருந்து மேஸ்திரி இறங்கி வராரு. முத்து, நம்ம வீட்டு வேலைக்கு தான் செங்கல் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரிண்ணே, அதை இறக்குங்கண்ணே அப்படிங்கிறாங்க. அந்த லோடுமேன் எல்லாமே அதை செங்கல் எடுத்துகிட்டு மேலே பார்த்து போகிறாங்க. ஏங்க என்னங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. வீடு கட்டணும்னா செங்கல் கொண்டு போனால் தானே வீடு கட்ட முடியும், அதான் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அதுக்கெலாம் இவங்க பணம் கொடுத்தாங்களா அப்படிங்கிறாங்க. அப்பா நாங்கள் வீடு கொடுத்துட்டு தான்ப்பா கார்லாம் வாங்கிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. சூப்பரா, பணம் வரும்போது அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சாலே வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு ரொம்ப கடுப்பாகி காதை பொத்துறாங்க. ஏங்க இவங்கள பற்றியே தான் புகழ் பாடிக்கிட்டு இருப்பீங்களா? இந்த வீட்டில் பெரிய தொழிலதிபர் மனோஜ் இருக்கான், அவனை பற்றி எதுவுமே பேச மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. அப்பா இப்போ தானம்மா கழுவி ஊற்றுறாங்க, எப்பா மேலும் கழுவி ஊற்றுப்பா அப்படிங்கிறாங்க. விஜயா ரொம்பவே கடுப்பாகிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.